இப்பதான் நான் பல கேள்விகள் வச்சிருக்கேன். அந்த அம்மா யாரு, பின்புலம் என்ன, முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்தினாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள், பேஸ்புக்ல அவங்க தான் ஃபாலோவர், அவங்க என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றிலாம் கேள்வி கேட்கிறாங்க. இந்த நாய் பைய செல்வ பெருந்தகை சொல்றான், இந்த திருட்டு பைய செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி சார். ஊதறிஞர் ராஜாஜி, தீரர் சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், ஆர் வெங்கட்ராமன், இப்படிப்பட்ட ஐயா ஜி.கே. மூப்பனார் போன்றவர்களால் கட்டி காப்பாற்றி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஹிஸ்டரி சீட்டர், பாண்டியன் என்கின்ற ஆடிட்டரை கொலை செய்த கொலை வழக்கின் குற்றவாளி, ஜெயலலிதா அரசாங்கத்தால் குண்டர் சட்டம் பாய்த்தப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடநிலை ஊழியராக பணியாற்றிய ஒரு மனிதன் இன்று கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறான். அந்த பய சொல்றான் முருகன் மாநாட்டை நடத்தினதே நிக்கிதா தாங்கிறான். ஏண்டா மானங்கட்ட, வெக்கங்கட்ட, ரோசங்கட்ட, அயோக்கிய ராஸ்கல் செல்வ பெருந்தகையே, நீ மானம் உள்ள மனிதனாக இருந்தால், நீ நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால், உன் கூற்றில் உண்மை இருந்தால் நீ அதை நிரூபிச்சு காட்டணும். செல்வ பெருந்தகை நிரூபிச்சு காட்டணும். முருகன் மாநாட்டை நாங்க நடத்தணும். நாங்க உண்டியல் காசை திருடி நடத்தலடா. திமுக நடத்தின முருகன் மாநாடு துண்டியல் காசை திருடி நடத்தப்பட்டது. நாங்க நடத்தின மாநாடு எங்க கை காசை போட்டு நாங்க நடத்தி இருக்கிறோம். செல்வ பெருந்தகை, அயோக்கிய ராஸ்கல், திருட்டு கமநாட்டி பை, நீ ஏதோ ஒரு குற்றவாளியை, ஒரு மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தை சுரண்டி தின்று முதலமைச்சரின் பெயரை சொல்லி, மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லி வேலை வாங்கி திறந்து ஏமாத்துற ஒரு திருட்டு செருக்கிய நீ முருகன் மாநாட்டை நடத்துறவன் சொல்றிய. யோக்கியம் உள்ள மனிதனாக செல்வ பெருந்தகை இருந்தால், ஒரு அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த திருட்டு பை அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இல்ல செல்வ பெருந்தகை அயோக்கியன் என்பதை பிரகடனப்படுத்தி விட்டாருன்னு எடுத்துக்கணும். சத்தியமூர்த்தி பவனுக்கு எய்தாப்புல காமராஜர் அரங்கனுக்கு சார், அந்த இடத்த 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்துக்கு அங்க காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறதுக்கும் அது 2 ஃப்ளோர் கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கட்சிக்காகவும் ஒதுக்குறதா ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அதுல சின்னதா சட்ட சிக்கல் இருக்கு. அவங்க என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கும் மாநகராட்சிக்கு பூங்கா ஒதுக்குறதுக்கும் இடம் இல்ல, இந்த இடத்த நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி என்பது போல கேட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனியை ஏமாத்திட்டு அந்த கம்பெனில இருந்து உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள வெளியே பிடிச்சி தள்ளிவிட்டு வேற கம்பெனிக்கு விற்கிறதுக்கு டீலிங் பேசி 100 கோடியா பணம் திருட்டு கொள்ளையடிச்சுன்னு அந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சொத்தை ஆட்ட போடுறாங்க. இவெல்லாம் முருகன் மாநாட்டை முருகன் பேரை சொல்லி அவனுக்குலாம் யோக்கியதை கிடையாது. நீ திருட்டு பைய, நீ அயோக்கிய பைய, துப்புரவு தொழிலாளர்கள் பணத்தை ஆட்டையப்பட்ட பையன், நீ கொலைக்காரன், நீ கொள்ளக்காரன், நீ பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதே கிடையாது. எங்களை பத்தி பேசவே கூடாது, உனக்கு யோக்கியதே கிடையாது.